பார்த்துட்டேன். ம். எல்லாமே வீடியோ பார்த்து தான் பண்ணேன். பட் ஐ டோன்ட் நோ எங்க இஷ்யூ இருக்குன்னு தெரியல. ம். நான் ஜோக்குக்காக சொன்னேன் 60லேருந்து 6 வரைன்னு. இப்ப நிஜமாவே 6 பேர் தான் இருக்கு. வணக்கம் அக்ரம். வசீம் அக்ரம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேனே. நம்ம நெக்ஸ்ட் வீக் ஒரு வீக்லி மீட் ஸ்ரீகாந்த் சார் வச்சு பிளான் பண்ணியிருக்கிறோம். அபவுட் லேட்டஸ்ட் சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஏதாவது இருக்குதுன்ட்டு நீங்க அதை பத்தி சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம பார்க்குற கோர்ஸ் வச்சுட்டு ஒரு சைபர் செக்யூரிட்டி ரோலுக்கு அப்ளை பண்ண முடியுமா? கிளவுட் சைபர் செக்யூரிட்டிக்கு வேலைக்கு? ஐ திங்க் ஸோ. பிகாஸ் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் படிக்கிறோம். ஏடபிள்யூஎஸ்ல FortiGate படிக்கிறோம். ஹேண்ட்ஸ் ஆனும் பண்றோம். இப்போ அடுத்து VPNும் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி எ ஸ்டார்ட். அப்சல்யூட்லி. ஆக்சுவலா வந்து நீங்க என்ன ரெஸ்யூமே சொல்றீங்களா, கரிக்குலம் விட்டேன்னு சொல்றீங்களா, சிவின்னு சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? சிவி. ஸோ உங்க சிவில டெஃபினட்டா வந்து லைன் ஒரு இது போடணும். பிகாஸ் திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ அது VPN கனெக்ஷனாக இருக்கட்டும், என்ன படிச்சீங்களோ, IAM யூசர், EC2 இன்ஸ்டன்ஸ் பற்றி படித்தோம். நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ், ரைட்? குயிக்காக ஸ்டோரேஜ் டைப்ஸை பற்றி பேசணும். அது அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள். ஆனால் எனக்கு AWS டெவலப் ஆல்ரெடி தெரியும். எனக்கு நைஸ் நைஸ். ஸோ எனக்கு இன்கேஸ் சுவிட்ச் ஓவர் ஆகிறோன்னா எனக்கு இந்த இது மட்டும் போதுமா இப்போ சைபர் செக்யூரிட்டிக்கு தான்? அதாவது நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னாக்கா, அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, MVPன்னு. அதாவது நம்மளுடைய ஸ்கில் செட் வந்து ஒரு மினிமம் லெவலுக்கு வரணும். வந்த பிறகு ஜாப் சேர்ந்த பிறகு கற்றுக்கலாம். ஸோ ஐ ஃபீல் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மினிமம் லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம் நாங்கள். இதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி எலிஜிபிள். ஓகே. ஸோ பட் யூ கேன் எக்ஸ்டெண்ட். அதாவது இது எப்படின்னாக்க இந்த பணம் வர எக்ஸாம்பிள் தான். ஒரு கை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அதாவது ஒன்றுமே இல்லைன்னாக்கா இந்த ஏறுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு இனர்ஷியா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட் ஒன்ஸ் இதுதான் AWS, இதுதான் FortiGate, இப்படி தான் டெரஃபார்ம் ரன் பண்ணோம், இப்படி தான் கான்செப்ட்ஸு, எப்படி இன்டர்நெட் கேட்வே இதெல்லாம் இருக்குது, எல்லாம் போட்டாச்சு. ஸோ இனிமே அதை வச்சுட்டு யூ கேன் ட்ரை அ ஃபியூ மோர் திங்ஸ் அண்ட் தென் வாட்ச் சம் வீடியோஸ் அண்ட் ஆல் தட். எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்சனல் எஃபர்ட் தேவைப்படும், ரைட்? எந்த கோர்ஸ் போனாலும். அண்ட் பிகாஸ் இந்த கோர்ஸை வந்து வி ஸ்ட்ரெச்ட் இட் ஓவர் 2 months, ஐ ஃபீல் it is a much more valuable thing compared to a 5-day crash course or even a 10-day crash course. அது வந்து போயிட்டே இருக்கும், அது மின்னல் வேகத்தில், ரைட்? ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுடைய சிவியில் இது ஒரு என்ட்ரியாக இருக்கணும். இருக்க எல்லா தகுதியும் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ சார். புது என்ட்ரிஸ்கெல்லாம் வணக்கம். அஜய், இன்பத்தமிழன், அமீர், வெரி குட். ஸோ வணக்கம் வணக்கம், வெள்ளிக்கிழமை வணக்கங்கள். இது சுந்தர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அடுத்த வீக்கெண்ட் சாட்டர்டேயா சுந்தர்? ஆமா, மோஸ்ட்லி சாட்டர்டே. சாட்டர்டே உங்களுக்கு ஈவினிங்கா இருக்கும், எனக்கு மார்னிங்கா இருக்கும். ஈவினிங் தான் நமக்கு. ஈவினிங் 7:30 or 7:30 மோஸ்ட்லி வச்சிருப்போம் வீக்லி அந்த டைம். ஸோ அது எனக்கு 7:30 இந்தியன் டைம்ல. மோஸ்ட்லி 7:30 இருக்கும். 7:30ன்றதே எனக்கு வந்து 6 AM என்னுடைய டைம். 7:30 or we can do it something like that. அது ஓகே, ஒன் டே. ஸோ என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னாக்க, ஒரு ரீசன்ட் சைபர் இன்சிடெண்ட் ப்ரெஃபரபிளி க்ளவுடில் நடந்தது எடுத்து அதை we can discuss. I still have to research some of the recent incidents on what happened, how it happened and all that. And முடிஞ்ச அளவுக்கு இந்த படித்த கான்செப்ட்ஸில் எதெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது. இப்போ என்ன ப்ராப்ளம்னாக்க, நிறைய சைபர் இன்சிடென்ட்ஸில் வந்து வெளியில் வராது விஷயங்கள். என்ன பண்ணாங்க, என்ன மோஸ்ட்லி என்ன பண்ணலைன்றது ஒரு யூகம் தான். இது என்ன பண்ணிருக்க கூடும்,
என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் பிரின்சிபல்ஸ்லேருந்து விலகி இது வந்தது, ஏன் அந்த விலகல் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு மேபி ஒரு 15-20 minutes we can have a group discussion so that இந்த படித்தது எல்லாமே வந்து இது நடைமுறை வாழ்க்கைக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத நமக்கே வந்து இது சந்தேகமே இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. நம்ம படித்தது எல்லாமே வெரி ரெலவெண்ட். இல்லைன்னா வந்து யாராவது வந்து பிஸ்னஸில் வந்து இதெல்லாம் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்களா, ரைட்? ஸோ ஆனால் ஒரு நிஜமாகவே ஒரு இன்சிடென்ட் நடக்கிற போது இது வந்து பூட்டு போட்டுறதோட வேல்யூ வந்து களவு நடந்த பிறகு தான் தெரியுன்ற மாதிரி தான் அது, ரைட்? ஸோ இது மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் பண்ணாதனால தான் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. யூ ஒன்ட் பிலீவ் எவ்வளோ பிஸ்னஸஸ் பேசிக்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓடிட்டு இருக்கும் வண்டி, ஆனால் பேசிக்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, ரைட்? ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள் நம்ம எல்லாருமே. ஸோ சுந்தர் வந்து இன்வைட் அனுப்பாரு, நான் வந்து கேஸ் ஸ்டடின்னு போட்டு ஒரு டாப்பிக்கும் போடுறேன் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி. I still have to research over the weekend and then very soon we will talk about it next Saturday. ஓகே சார், ஓகே சார். இப்போ ரீசெண்டா கூட ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு அவுட்டேஜ் ஆச்சுல சார், ஆமா, டிஎன்எஸ் ரிலேட்டடா. பட் ஆனா பெருசா எந்த ஒரு ஆர்டிகிள் வெளியில வந்த மாதிரி எதுவும் தெரியல. இல்ல அவங்க வந்து ஒரு ஒருவேளை இன்டர்னல் பிளாக் பப்ளிஷ் பண்ணாங்க. அது என்னன்னாக்க டைனமோ டிபி இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க சர்வீஸை யூஸ் பண்ணிக்கும். ஸோ டிஎன்எஸ், பட் அப்பேரண்ட்லி இது எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னாக்கா வந்து ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். அப்போ வந்து ஏடபிள்யூஎஸ் பர்சன் சொன்னார் அவர். அது அப்பேரண்ட்லி இட்ஸ் பீன் பப்ளிஷ்ட் அஸ் வெல். அது ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஒவ்வொரு EC2 இன்ஸ்டன்ஸும் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் பின் பண்ணுறோமே, அது பின்னால் ஒரு சர்வர் இருக்குது. அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட் எல்லாம் வந்து டைனமோ டிபியில் தான் வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த டைனமோ டிபியில் ஏதோ ஒரு அந்த இதில் ப்ராப்ளம் வந்ததுனால the whole region had a problem. So it was the core issue was a dynamo DB rather than DNS. DNS எல்லாம் கலெக்டிவாக எல்லாம் சேர்ந்து தானே வேலை செய்யுது. ஸோ அதான் that was kind of the high level summary that I gathered. But we are not going to talk about AWS outages. We are going to talk about cyber security incidents. ஓகே சார். பட் ஆனா அந்த அவுட்டேஜ் வந்து அவங்க ஒரு ஆர்டிகல்ல இது பார்க்கப்ப ஒரு ரீஜன்ல தான் நடந்தது. பட் ஆனா இம்பாக்ட் குளோபல் ஃபுல்லா இருந்தது. அப்ப எல்லாருமே அந்த கொஸ்டின் வந்து ஏன் வந்ததுன்னா, நான் தான் மல்டிபிள் இது வச்சிருக்கேன், தனியா இருக்கேன். பட் இருந்தும் எனக்கு அவுட்டேஜ் ஆகுது ஏன் அப்படின்ற மாதிரி. அப்ப அவைலபிலிட்டி ஜோனுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு ரைஸ் ஆச்சு. சிலதெல்லாம் குளோபல் சர்வீசஸ். இப்போ IAM சர்வீசஸ்லாம் குளோபல் சர்வீசஸ், ரைட்? ஸோ பட் US East 1 AWSக்கு வந்து கிரிட்டிக்கல். அதான் அவங்க பேஸ். அவங்க பேஸே அதுதான். IAM வந்து இதெல்லாம் எப்படி தெரியும்னாக்கா, இந்த AWSல ரீஇன்ஃபோர்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் போவேன், அதனால தெரியும். US East 1 அதில் தான் அந்த ரீஜனில் வந்து 6 அவைலபிலிட்டி ஜோன் வச்சுருப்பாங்க. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிறது. ஸோ ஈஸ்ட் 1 இல்லை ப்ராப்ளம் இருந்ததுன்னாக்க pretty much there will be some kind of an impact somewhere. ஓகேயா? ஓகே. ஓகே சார், ஓகே சார். ஸோ இன்னைக்கு இது சுந்தர், do you want to add any more to that case study topic from your perspective? No, நீங்க எல்லாம் இது பண்ண உடனே we will mention it in the meeting. ஓகே, சூப்பர். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்க, என்னுடைய என்வாயன்மெண்ட்டில் ஐம் கோயிங் டு, நான் ஏற்கனவே 2 ரீஜனை வந்து ஸ்பின் அப் பண்ணி வச்சுருக்கேன். I still have to start it. I will start it now so that we don't have delays. Let me go and start that. About start ஆகிட்டு இருக்கட்டும். Then we will go and log in. ஸோ நேத்திக்கு தான் தியரி பார்த்தோம். அதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? We'll always start there. Okay. So VPN வந்து முதல்ல எதுக்காக ஒரு நெட்ல இருந்து இன்னொரு நெட் VPN யூஸ் பண்ணி இன்டர்நெட் ஷேர் பண்ண ட்ரை பண்றோம்? பிகாஸ் இன்டர்நெட் வழியா போற எல்லாமே வந்து செக்யூரா இருக்கணும். ஸோ இன்டர்நெட்ன்றது ஒரு பப்ளிக் நெட்வொர்க். ஸோ வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அந்த பப்ளிக் நெட்வொர்க்குள்ள ஒரு டனல். இப்போ காரில் போகிற போது வந்து எதுக்கு டனல் போடுறாங்க, பைபாஸ் போடுறாங்க? ஏன்னாக்க அது வந்து மற்ற எல்லாத்தையும் பார்க்காத நம்ம பாட்டுக்கு டைரெக்டாக போகிற மாதிரி தானே. ஸோ
அதே மாதிரி தான் விபிஎனும் ஒரு டனல், ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் வித்தின் அ பப்ளிக் நெட்வொர்க். அதான் அதனுடைய பர்பஸ். இல்லாட்டா வந்து டைரெக்டாக போனாக்கா வந்து நம்ம நேற்றுக்கு பேசினோமே, இன்னும் டெல்நெட் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தெரிய வரும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ என்கிரிப்டட் டனல். சார் எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட் சார். இப்ப சொல்லுங்க. ரியல் டைம்ல வந்து எந்த யூசர்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல ரியல் டைம் வந்து நம்ம மேக்ஸிமம் உள்ள இருந்தானே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் யுஎஸ் ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு 2 என்விரான்மெண்ட் வச்சிருக்கேன். இந்த 2 என்விரான்மெண்ட்டும் கம்யூனிகேட் பண்றது பை டிஃபால்ட்டாவே AWS ஓட செக்யூர் கனெக்ட்ல தானே இருக்கும். அது பப்ளிக் இன்டர்ஃபேஸ்ல இருக்காது இல்லையா? ஒரு நிமிஷம், இது என்ன, சாரி ஃபார் தட். சாரி, ஒரே ஒரு நிமிஷம் அமீர். ஓகே ஓகே. சொல்லுங்க திருப்பி, சாரி உங்க கேள்வி சொல்லுங்க. இல்ல சார், நான் இப்ப யுஎஸ்ல ஈஸ்ட் 1 ஈஸ்ட் 2 2 சைட் வச்சிருக்கேன்னு வைங்க. சரி என்னோட ப்ரொடக்ஷன் அங்கதான் இருக்குதுன்னா, சரி. இந்த 2 சைட்டுமே AWSங்கிறதுனால அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு செக்யூர் கனெக்ட் தானே யூஸ் பண்ணுவாங்க இன்டர்னலா. அது வந்து ஈஸ்ட் 1 டு ஈஸ்ட் 2, நீங்க அது வந்து அவங்க, அதாவது அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. திருப்பி இது ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகே, give me a second. அவங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் வந்து நம்ம செக்யூர் பண்ணோம். ஸோ இன்ஃபேக்ட் கஸ்டமர்ஸ், எல்லா கஸ்டமர்ஸ்லாம் ஏடபிள்யூஎஸ்குள்ளேயே என்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஏன்னாக்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளையன்ஸ்க்கு. எனக்கு வந்து என்கிரிப்ட் ஏடபிள்யூஎஸ் சொல்கிறாங்க, நாளைக்கு திடீர்னு ஒரு ப்ரீச் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யாரோடைய டேட்டா அது? கஸ்டமரோட டேட்டா. ஸோ எல்லாமே வந்து பப்ளிக் க்ளவுடில் போட்டாலும் அந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னால என்னுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னாக்க நான் எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். ஸோ எதுக்காக வந்து இன்னும் S3 பக்கெட்ஸை என்கிரிப்ட் பண்ணணும், அண்ட் அது எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுப்பாங்க அவங்க. ஸோ S3 பக்கெட்ஸை வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே ஒரு கீ கொடுப்பாங்க. ஆனால் கஸ்டமர் மேனேஜ் கீன்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து கஸ்டமர் கொண்டு வரலாம். ஸோ அதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது, ஹார்ட்வேர் கீஸ், சாஃப்ட்வேர் கீஸ், இந்த மாதிரி. ஸோ எதுவுமே வந்து கஸ்டமர் வந்து, பிகாஸ் டேட்டா இஸ் ஸோ சென்சிட்டிவ். டேட்டா இஸ் லைக் நம்ம வீடு நில மாதிரி. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், டேட்டா இஸ் லைக் லேண்ட். அதை வச்சு தான் வந்து வீடு கட்டுறோம். ஸோ எனிதிங் தட் இஸ் நாட் வித்தின் அவர் கண்ட்ரோல், டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள், ஐ வில் மேக் ஷுர் தட் இட் இஸ் என்கிரிப்டட். ஸோ எனக்கு யார், ஐ மீன் அங்கேயும் மனுஷன் இருக்கான், அங்கேயும் இது இருக்குது. பட் AWS ஆர் Azure ஆர் எனி க்ளவுட் ப்ரொவைடர் வில் சே, இதை வந்து நான் ஹேக் பண்ணணும்னாக்கா எவ்வளோ பேர் கொலாபரேட் பண்ணால் தான் ஹேக் பண்ண முடியுன்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னதான் சொன்னாலும் கஸ்டமர்ஸ் இப்போ ஏன் வந்து இந்த டேட்டா சாவரிட்டி இருக்குது, யூரோப்பில் இருக்கிறதெல்லாம் யூரோப்பில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன் யூஎஸில் இருந்தாக்க போயிருமா? பிகாஸ் தே ஹாவ் நோ கண்ட்ரோல். யூஎஸில் வந்து ஏதோ ஹேக் நடந்ததுன்னாக்கா FBI வந்து அதை திருடினாங்களான்னு தெரியாது. பயங்கரமான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து FBI வந்து சிஸ்கோ ரவுட்டர் எடுத்து, இந்த சிஸ்கோ ரவுட்டர் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த பின்னுக்கெல்லாம் ஏதோ கனெக்ஷன் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் கேபிளை கட் பண்ணி, அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்கெலாம் வந்து என்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்டர் கிரவுண்ட் கேபிளை கட் பண்ணி, ஷிப்பை வச்சு கட் பண்ணி, உள்ள நடுவில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ இதெல்லாம் வரும்போது ட்ரஸ்ட் போயிடுது. ட்ரஸ்ட் போனாக்க பிஸ்னஸ்க்கும் பிராண்ட் இமேஜ், பயங்கர பிராண்ட் இமேஜ். ஸோ எதுவுமே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலனாக்கா ஐ வில் நாட் ட்ரஸ்ட் யூ அண்ட் ஐ வில் டூ வாட் எவர் ஐ கேன். ஸோ டேட்டா சாவரிட்டி என்ன, யூரோப்பில் GDPR படி எல்லாம் யூரோப்பில் தான் இருக்கணும். பிகாஸ் அவங்களுக்குள்ள யூரோப்பியன் யூனியன் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் சைடில் போகுது ஃபார் கம்ப்ளையன்ஸ். ஸோ அவங்க வந்து கோர்ட்டில் யூரோப்பில் போடலாம், இங்கே யூஎஸில் வந்து போட முடியுமா? So I hope that kind of explains why, even though AWS may take it over a private link within their regions, we still don't know what they are doing, whether they are encrypting. டெஃபினட்டாக வந்து VPNலாம் போட மாட்டாங்க அவங்க. They will just send it naturally. இப்போ வந்து இதெல்லாம் இருக்க, இந்த ப்ரைவேட் லிங்க் இருக்குது,
பியரிங் இருக்கு. இப்போ டிரான்சிட் கேட்வே 2 டிரான்சிட் கேட்வே பியர் பண்ணலாம். அது வந்து இட் கோஸ் ஓவர் த AWS பேக்போன். AWS பேக்போனுக்குள்ள போகுது. இன்டர்நெட்டே தாண்டல அப்படின்னாலும் ரைட் பீப்புள் ஹாவ் அ லெவல் ஆஃப் ஃபியர். கேட்பாங்க, do you encrypt it? No, we don't encrypt it. So how do I encrypt it? So இதெல்லாம் தான் வந்து கேள்விகள். It's mainly to handle the fear of what if somebody snoops into my traffic or government regulation, compliance, health data, whatever it is. ஓகே சார். All right. So சார் இந்த விபிஎன் சர்வர் கட்டாயமா யூஸ் பண்ணணுமா? இல்ல இந்த இப்போ ஐபோன்லலாம் இந்த பெர்ராப் விபிஎன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா, மேக் டிவைசஸ்ல பெர்ராப் டிவைஸ் விபிஎன் சொல்றாங்க. அப்போ அது கிளைண்ட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் விபிஎன். ஸோ அப்போ விபிஎன்னு சொன்னாலே என் டு வந்து சர்வர் மூலமா தான் அந்த டனல் கிரியேட் ஆகணுமா? ஸோ அதான் சொன்னேன், 2 டைப் ஆஃப் VPN இருக்கு. சைட் டு சைட் இருக்கு, யூசர் டு சைட் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஐஃபோனில் இருக்கிறதுலாம் யூசர் டு சைட் VPN. நம்ம இப்போ பண்ணுறது சைட் டு சைட் VPN. அந்த 2 சைட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா யூசரும் அந்த டனல் வழியாக போகலாம். இது வந்து சிட்டியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, ரைட்? ஸோ ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா யூசரும் இன்னொரு சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா யூசரும் அது வழியாக எல்லா அப்ளிகேஷனும் செக்யூராக அந்த ஒரு பப்ளிக் நெட்வொர்க் மூலமாக. ஸோ we are going to do it. So Hasida, where's Ilya? Oh, what happened? Give me a second. So this is not working. ஒரு நிமிஷம். Can you hear me okay? Yeah. கேக்குதா? எஸ் சார். சூப்பர். All right. So VPN என்ன பண்ண போறோம்? So we have 2 regions. Region 1, Region 2. We want to build a VPN tunnel. So this is encrypted. Okay, so இந்த எண்ட்ல வந்து ஒரு FortiGate இருக்க போது, இந்த எண்ட்ல ஒரு FortiGate. ஸோ இதுதான் பப்ளிக் இன்டர்ஃபேஸ். ப்ரைவேட் இன்டர்ஃபேஸில் நமக்கு ஒரு லினக்ஸ் VM போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு லினக்ஸ் என்ன 100 லினக்ஸும் போடலாம். ஸோ த கோல் இஸ் ஃபார் this Linux to communicate with this Linux, okay, over the VPN connection, Linux to Linux. Cops. Okay, so இதை செய்யறதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. அதை I will show it to you and
You can follow me. So முதல்ல we have to show steps. First step is create VPN. இதுல VPNல வந்து 2 phases இருக்கு. Phase 1, Phase 2. Phase 1ல என்ன நடக்குதுன்னாக்க, you build the road, build tunnel. Phase 2ல வந்து determine what goes through the tunnel, what traffic goes through the tunnel. So ஒன்று வந்து ரோடை போடுறோம், அதுக்கப்புறம் Phase 2ல என்னென்ன கார் அந்த ரோட்டில் போக போகிறோம், என்ன மாதிரி டிராஃபிக் அந்த ரோடுக்குள்ளே போக போகுதுன்னு முடிவு பண்ண போகிறோம். ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்றது அந்த ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது. ஏன் Phase 1 Phase 2ன்னு வச்சாங்க. ஐபிசெக் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டோகால். அதுலேயே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஹெடரை மட்டும் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அதெல்லாம் போனாக்க வந்து தட்ஸ் அ 5-day கோர்ஸ் இன் இட் செல்ஃப். அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டோகால். பட் ஃபார் நவ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் 2 ஃபேஸ் இருக்குது. Phase 1 Phase 2. Phase 1ல நம்ம கன்ஃபிகரேஷன்லையும் பார்ப்போம். டனலை பில்ட் பண்ணுவோம். Phase 2ல நம்ம என்ன அதுக்குள்ளே போக போகுது அப்படின்றத பார்ப்போம். அதனுடைய டெஃபினேஷன் வந்து செக்யூரிட்டி அசோசியேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டனலை பில்ட் பண்ணி டனல் ஷுட் கம் அப். செகண்ட் ஸ்டெப், கிரியேட் ஸ்டாட்டிக் routes. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இது வந்து 10.1ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 10.1, இது 10.2. இப்படி இருக்குன்னாக்க நேற்று வரைக்கும் இந்த போர்ட்டிகேட் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுது, ரைட்? ரெண்டுமே வந்து இட் வுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் த பிங் 8888 இன்டர்நெட். ஸோ லினக்ஸ்லேருந்து சோர்ஸ் நாட் பண்ணி திருப்பி வருது, இந்த லினக்ஸ்லேருந்து சோர்ஸ் நாட் பண்ணி இங்கே வருது. ஆனால் இந்த லினக்ஸ்க்கு இந்த லினக்ஸ் 10.1லேருந்து 10.2 போகிறதுக்கு இந்த விபிஎன் பில்ட் பண்ணாமல் விபிஎன் அது வழியாக தான் போகணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு ரவுட்டிங் டேபிள், நம்ம இது வரைக்கும் ரவுட்டிங் டேபிள் ரொம்ப பார்த்தது இல்லை. ரவுட்டிங் டேபிள்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே ஒரு FortiGateன்றது ஒரு ரவுட்டர் மாதிரி தான். இட்ஸ் அ ரவுட்டர் அண்ட் ஃபயர்வால். ஸோ FortiGate வந்து உள்ளே வந்த பிறகு நான் வந்து இங்கே 10.1லேருந்து 10.2க்கு பிங் பண்ணேன்னாக்க அது என்ன செய்யும்? பை டிஃபால்ட் எனக்கு தெரியாத எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் போடணும். இன்டர்நெட் அடிச்சாக்கா அது ஒன்றும் வராது. 10.2 இன்டர்நெட்டுக்கு என்ன தெரிய போகுது? அங்கே வந்து ப்ரைவேட் அட்ரஸ்க்கே இடம் கிடையாது. ஸோ இதை வந்து ஸ்டாட்டிக்காக ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ இதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், பிஜிபி மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போதைக்கு இந்த கோர்ஸ் சிம்பிளுக்கு யூ நீட் டு நோ தட் யூ ஹாவ் டு ஹாவ் அ ரவுட் டு சே 10.1க்கு 10.2க்கு போகிறதுக்கு இந்த விபிஎன் வழியாக போ, 10.2ல இந்த FortiGateல 10.1 போடணுனாக்க இந்த விபிஎன் வழியாக போ அப்படின்னு சொல்கிற செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் அ செகண்ட் ஸ்டெப். த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் கிரியேட் ஃபயர்வால் பாலிசிஸ். I know this will be a bit hard. கொஞ்சம் வந்து பார்க்குறப்ப பாருங்க. Then we will create, because I'm going to share the configuration firewall policies. இப்போ நிறைய கேள்விகள் இருக்கும். என்ன ரவுட்டர் புதுசு புதுசாக என்ன ஃபயர்வால் பாலிசி பார்த்துருக்கீங்க, விபிஎன் பார்த்ததில்ல, ஸ்டாட்டிக் ரவுட்டும் பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் let me, in the interest of time, let me log in, share my screen, and then ரெண்டு FortiGate லாகின் பண்ணி லெட் மீ மேக் ஷுர் தட் ஐ கேன் பிங் தி இன்டர்நெட் 8888. ஓகேயா? ஸோ அது மாதிரில செய்வோம். கிவ் மீ a second.
ஆல் ரைட். ஓகே. ஸோ இதான் 2 ரீஜன் வந்து யூஎஸ் ஈஸ்ட் 2ல ஒரு இருக்கு, யூஎஸ் வெஸ்ட் 2ல ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் login to the FortiGate VM here, open address here. சார் இந்த VPN யாருடைய VPN யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இருக்கா சார்? இல்ல ஐபிசெக் IKv2 L2TP இருக்கும்ல, ஆ அந்த அந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்ல ஓப்பன் சோர்ஸ் இந்த ஓப்பன் VPN வயர் கார்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? யா ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த L2TP எல்லாம் வந்து பழசு. இதில் நான் தான் சொன்னேன், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. L2TPன்றது லேயர் 2 டனலிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. மேக்செக்னு ஒன்று இருக்கு. இந்த என்கிரிப்ஷனுக்கு வந்து நிறைய சமாச்சாரம் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பேசுறது வந்து ஐபிசெக் VPN. ஸோ அதான் வித்தியாசம். வயர் கார்டெலாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஐ நோ இட்ஸ் பாப்புலர் ரிமோட் ஆக்சஸ்க்கெல்லாம், பட் ஐ டோன்ட் நோ வாட் தே யூஸ். பட் இன்டர்நெட் VPNன்றது வந்து ஐபிசெக் VPN. All right. So now I want to make sure that I can log into the Linux, at least on one side, to get to the internet. Give me a second. So Pati, இது வந்து I think East 2, West 2. Okay. என்ன போர்ட் அலோவ் பண்ணேன்? 23. ஓகே. என்னப்பா வரல? 23 firewall policy. சார் அந்த சைட் டு சைட் VPN வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணணும்? எங்க உட்காந்துருக்கும்? ஸோ ஒரு எண்ட் வந்து இது FortiGateலேயே வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்க்ளூடட். ஸோ அதனால தான் வந்து FortiGateல நம்ம கன்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்குன்னு தனி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்ல இதோடய வந்துருமா? ஸ்டாண்டர்ட் பேசிக்லேயே வரும் அது. ஓகே, தமிழ்பூமி.uk தான் இருக்கே. ஓகே, ஸோ செஷன் 23 செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்துக்குவேன். ஸோ செக்யூரிட்டி 23 இல்லை. ஓகே, ஸோ லெட் மீ கோ டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ். Public interface, default public allow, edit inbound rules, add rules, custom TCP port 2323, save for now, save rules. Okay, ஓகே. ஸோ நான் இப்போ 10.1.1.200ல இருக்கேன் நான்.
அது இங்க இது வந்து பெஸ்ட் 2ல இந்த 10.1.1.200க்கு நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ does it have access to internet? Ping 8888. So let me ஏன் வேலை செய்யல? Because I don't have a outbound firewall policy. So let me create an outbound firewall policy. Linux outbound incoming interface port 2. பார்க்குறப்போ hopefully you can rehash some of these stuff as well. Okay, now it's working. Likewise, அந்த பக்கமும் we need to create something similar. Let me change the system timeout. So what I'm going to do is show firewall BIP. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா அப்படியே காப்பி பண்ணிடுவேன். We go here. சார் சின்ன டவுட் ஒன்று, அந்த யூஐடி இருக்குல்ல, இதை வந்து நம்மளே கிரியேட் பண்ணி இப்போ சிஸ்டம் பண்ணக்குள்ள அதுவே பண்ணிடுது. இப்போ நம்ம கமெண்ட் லைனில் வந்து நம்ம ஒரு விப் ஆட் பண்ணுறோன்னா வந்து இந்த யூஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எதுவும் கமெண்ட் இருக்கா? பண்ண வேணாமே, அதுவே பண்ணிடுவோம். அதெல்லாம் வந்து இன்டர்னலாக அது மேனேஜ் பண்ணுறதுக்காக வச்சிருக்குது. ஓகே, ஸோ நம்ம ரிமைனிங் வேல்யூ மட்டும் செட் பண்ணால் போதும், யூஐடி அதுவே செட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே சார். ஸோ இது வந்து 10.2.1.100 தானே? 10.2.1.100. சூப்பர். ஓகே, போர்ட் 2323. ஸோ இதை எடுத்து அப்படியே இங்கே போட்டேன்னாக்க முடிஞ்சது வேற. ஓகே, அதே மாதிரி ஷோ ஃபயர்வால் பாலிசி இதில் லினக்ஸ் அவுட்பவுண்ட். ஸோ இங்கே வந்து எடிட் 0ன்னு போட்டாக்க கடைசியில் வந்து ஆட் ஆகிக்கும். இதை ரிமூவ் பண்ணிடுவோம். பாலிசி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இல்ல சார் ஒரு சின்னது கான்ஃபிக் பாலிசின்னு சொல்லி நீங்க அந்த இதை ஓபன் பண்றீங்க, அதுக்குள்ள நீங்க கொடுக்குற எல்லாமே வரிசையா அதுவே அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்களா எல்லா கமாண்டையும்? அதானே இண்டிவிஜுவல் கமாண்ட். ஆமாம். ஸோ இது வந்து யூஐயில் கன்ஃபிகர் பண்ணாக்க கொஞ்சம் டைம் ஆகும். இது கமாண்ட் லைனில் வந்து எல்லாமே வந்து கமாண்ட் லைனில் ஒரு கான்ஃபிகாக தான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஷோ கான்ஃபிக்னு போட்டிங்கன்னா ஷோ ஃபுல் கான்ஃபிக் அப்படின்னாக்க ஃபுல் கான்ஃபிகும் காமிக்கும் அது. ஓகே, இதெல்லாம் தான் வந்து அது கான்ஃபிகில் இருக்கு. ஸோ எனிதிங் தட் யூ புட் இன் த்ரூ த GUI, so you can see specific things. So show firewall BIP அப்படின்னாக்க virtual IP காமிக்கும். ஷோ ஃபயர்வால் பாலிசி, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலன்ட் கமாண்ட் லைன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் லினிக்ஸ், அண்டர்லைங் லினிக்ஸ் தான். பட் இது வந்து ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் போட்டு வச்சுருப்பான் பார்க்குறதுக்கு ஷோ கமாண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம இதில் சிஸ்கோ ரவுட்டரில் ஷோ ரன், ஷோ கான்ஃபிக் இதெல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி இது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இஃப் ஐ கம் டு பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், விர்ச்சுவல் ஐபி பார்த்தீங்கன்னாக்க நம்ம போட்டதுனால இது வந்து இன்னொரு இப்போ யூஎஸ் ஈஸ்டில் இருக்கோம் நம்ம. ஸோ ஐ சேஞ்ச் த நேம் as well. FortiGate US ஈஸ்ட்னு மாற்றிக்கிறேன் நான், ஸோ தட் ஐ கேன் see it. FortiGate settings. அந்த விபிஎனுக்கும் நம்ம அந்த டிநெட்லாம் இருக்கா?
இல்ல டிநாட் ஏற்கனவே எதுக்கு பார்த்தது பண்றோம்னாக்க நம்ம அந்த லினக்ஸ் ஹோஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறது தான். லேப் 1 எக்ஸசைஸ் தான் அது. ஓகே. ஸோ ஐ நோ வி வில் ஹேவ் சம் டிஸ்கஷன்ஸ் நெக்ஸ்ட் வீக். நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு தென் யூ வில் ஹாவ் மோர் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க், விச் இஸ் வை ஐ எம் செட்டிங் aside நெக்ஸ்ட் வீக். இப்போ பார்த்துருங்க இதை, தென் பார்த்துட்டு அதை ரிப்பீட் பண்ண பாருங்க. அப்புறம் ஏன்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்ற இதை அடுத்த நெக்ஸ்ட் வீக் வி வில் சி. ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்க திருப்பி போர்ட் 1ல் வந்து நம்ம செக்யூரிட்டி குரூப்பை செட் பண்ணணும். 2323க்கு default public allow 18 pound rules, add rules custom TCP 2323. Okay, so now I should be able to log into the Linux in USEast 2 as well. சார் இந்த ஃபயர்வால் பாலிசிலாம் வந்து நீங்க வந்து நம்ம டெராஃபார்ம்ல ஃபயர்வால் இனிஷியலைஸ் பண்ற ஸ்கிரிப்ட்லயே போட்டுடலாமா? Yes. ஓகே. ஸோ பேசிக்ஸ் வந்து அதில் போட்டுடலாம். அது எப்படி பண்ணணுன்னாக்கா, அதாவது ஒரே ஒரு நிமிஷம், I'll just confirm that this is working. ஸோ பட்டி கன்ஃபிகரேஷன். ஸோ இப்போ ஈஸ்ட்2ல இருக்கும். இதை போட்டு 2323. Okay, so what did I not do? Firewall policy. Okay, Linux outbound. Linux outbound number. Okay, so I need to add this policy to Linux VM. Inbound policy இன்னும் போடல. இங்கே போட்டேன்னாக்க சில சமயம் இந்த மாதிரி வந்து இந்த கமாண்ட் போயிடும். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு க்ளோஸ் இட் அண்ட் தென் ஓப்பன் அகெயின். நேம் சேஞ்ச் பண்ணதுனால போயிடுச்சு. ஆமாம், அது 10 காலத்துக்காகவும் போகுது. ஓகே. Alright, so now I know this is quick. Okay, so let me just make sure that I can access party, restart session. There you go. EC2-user. Okay, so இப்போ ஒரு செஷன் 10.1.1.200ல இருக்கு. இப்போ இது வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இதுவும் ஆக்சஸ் பண்ணுது, இதுவும் ஆக்சஸ் பண்ணுது. இது ப்ரீ ரிக்வெஸ்ட். ஏன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணாதான் இந்த விபிஎனும் செட் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் இங்கே இந்த கார்னரில் போயிட்டு ஹிட் கவுண்ட் ஆட் பண்ணீங்கன்னாக்க யூ கேன் see the hit count. ஓகே, அதே மாதிரி இங்கே ஹிட் கவுண்ட் ஆட் பண்ணி விட்ருவோம். இந்த கியர் ஐக்கான் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் an engineer's version of UI design. சர்வீஸ் நவ் மத்த எல்லா டூல்லயுமே இதுதான செட்டிங்ஸ்க்கான சிம்பல். ஆனாக்க இந்த மாதிரி இங்க மவுஸை ஹோவர் பண்ணாதான் இந்த இது வரும்ன்றது தெரியாது. சரி ஆமா சார், மவுஸ் காட்டாது. அது வந்து இது ஆல்வா அதான் சொல்றேன், இன்ஜினியர்ஸ் ப்ரைடுன்றது பின்னால ஒரு என்ஜினியர் இருந்திருக்கான்றதுக்கு வந்து இதான் அடையாளம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்காணா இடத்துல வந்து ஒரு இடத்த போட்டு ஏற்கனவே யாரோ பார்த்தவங்க சொன்னாதான் இதெல்லாம் நமக்கு தெரியும். இல்லைன்னா வந்து இது எப்படியா இந்த அடிஷனல் காலம் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமான்லாம் தெரியாது. ஸோ what happened? Did I not add the hit count? Log bytes. Apply.
ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் இந்த இம்ப்ளிசிட் டினையும் லாக் பண்ணி விட்ருவோம், என்னதான் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, அக்செப்ட் தான் இருக்குது. ஸோ வி ஷுட் சி, யாரோ கேட்டாங்க லாக்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ ஐ ஜஸ்ட் குவிக்லி ஷோ இட் யூ. ஃபயர்வால் பாலிசி, இம்ப்ளிசிட் டினை, இதுவும் லாகிங் இருக்கா? லாக் IPv4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாக் எப்படி பார்க்குறது, இங்கே கீழே வந்து லாக் அண்ட் ரிப்போர்ட் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டிராஃபிக், அதில் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் தான் வந்து மற்ற டிராஃபிக் வந்திருக்கு. இந்த மாதிரி லினக்ஸ் அவுட் பவுண்ட் வந்து NTP ஆக்சஸ் பண்ண பார்த்துருக்கு. இப்போ வந்து லாக் டினைஸையும் வந்து அது எவ்வளோ டினை இருக்குன்றது நம்ம வந்து பார்த்தாக்க தெரியும். இதில் வரணும் அட் சம் பாயிண்ட். இந்த 44,248 எங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த FortiGuard சர்வீஸில் போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதெல்லாம் என்னென்னன்றது தெரியும். சம்டைம்ஸ் இது வந்து ஜூம் காலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ரைட்? ஸோ நவ் வி ஹாவ் 2 செஷன்ஸ் with both having access to the internet. Now I'm going to show one nimsham irunga, I'll just stop the share for a moment. I'm going to show some commands that we need for setting up IPsec. Okay, give me a second. I want the inner window. Okay, so now I'll reshare again. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த phase 1 and phase 2 configuration. ஓகே, ஸோ எல்லாம் வந்து நம்ம கமாண்ட் லைனில் தான் பண்ண போகிறோம். GUI பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இது வந்து இதுதான் நம்ம CLI கமாண்ட், config VPN IPsec phase 1 interface. இது வந்து ஒரு நேம். ஓகே, VPN to region 2. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இந்த FortiGateல கன்ஃபிகர் பண்ண போகிறோம். இதான் வந்து West 2 தான் நமக்கு region 1, East 2 தான் வந்து region 2, right? So if you look at this, this will all be 10.2. I named it like 10.2. இதெல்லாம் வந்து region 2, இதெல்லாம் 10.1. ஓகே, ஸோ இதை வந்து region 1ல கன்ஃபிகர் பண்ண போகிறோம் as a VPN to region 2. என்ன சொல்கிறோம் இதில், செட் இன்டர்ஃபேஸ் போர்ட் 1. நீ இந்த VPN-ஐ கிரியேட் பண்ணுறதுக்கு போர்ட் 1 வழியாக யூஸ் பண்ணு. போர்ட் 1 என்ன, பப்ளிக் இன்டர்ஃபேஸ். ஓகே, அதை முதல்ல சொல்கிறோம். ஐக் வெர்ஷன், ஐக்குன்றது 2 வெர்ஷன் இருந்தது, 1 and 2. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இஸ் 2. ஸோ அகெயின் இதெல்லாம் வந்து இந்த டனலை பில்ட் பண்ணுறதுக்கு எப்படி பில்ட் பண்ண போகிறோங்கிறது. ஓகே, ஸோ அது வந்து ஐக் வெர்ஷன் 2. லோக்கல் கேட்வே, இது வந்து எந்த அந்த டனல் பில்ட் பண்ணுறதுக்கு IP அட்ரஸஸ் வேணும். எந்த கேட்வேனாக்க வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு IP அட்ரஸ் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் செகண்டரி அட்ரஸ் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் டைனமிக் அட்ரஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் ஐபியை செட் பண்ணணும். ஸோ இது நம்ம FortiGateோட ப்ரைவேட் ஐபி என்ன, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் போய் பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் 10.1.0.104. அதை நம்ம இங்கே போட போகிறோம், 10.1.0.104. செட் பியர் டைப் இதெல்லாம் வந்து போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து FortiGateல Fortinetல வந்து மற்ற அட்வான்ஸ்ட் VPN கன்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது, AD VPN இதெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து உண்டான ஒரு கமாண்ட்ஸ். பட் இட் மே பி டிஃபால்ட், பட் ஐ ஜஸ்ட் புட் தட் இன். இந்த ப்ரொப்போசல்ன்றது முக்கியமானது. ப்ரொப்போசல் என்ன மாதிரி என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும். AES 256 நான் யூஸ் பண்ண போகிறேன். AESன்றது அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். அதுதான் வந்து நிறைய, அது வந்து AES 128 இருக்குது. அப்புறம் முதல்ல வந்ததெல்லாம் டெஸ், ட்ரிபிள் டெஸ் இதெல்லாம் இருக்கும். எப்படி வந்து ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை எடுத்து
புரிய முடியாத ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸாக ஆக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரோட்டோகால். ஷாங்கிறது என்ன? இட்ஸ் கால்ட் ஹேஷ். என்ன ஹேஷ்? நான் அனுப்புறது யாரும் நட்டனோட உட்காந்து மாற்றலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் இன்டெகிரிட்டி, செகண்ட் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஷாங்ன்றது இன்டெகிரிட்டி. இந்த ஹேஷிங் அல்காரிதம் எல்லாமே இன்டெகிரிட்டிக்காக. நான் வந்து ஒரு பேக்கெட்டை அனுப்பிச்சேன்னாக்கா அந்த பேக்கெட்டை எனக்கு அது வந்து யாரும் வந்து நடுவில் மாற்றக்கூடாதே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓப்பன் அல்காரிதம்ஸ் தான் அது, இந்த ஷா அல்காரிதம்லாம். ஸோ நான் அது இட்ஸ் கால்ட் அ ஒன் வே ஹேஷ். ஒன் வே ஹேஷ்னா என்னன்னாக்க, கவலைப்படாதீங்க, இதை வந்து திருப்பி இஃப் யூ ஹேவ் டு கோ த்ரூ த தியரி அகெயின் நெக்ஸ்ட் ஆன் மண்டே, அப்சல்யூட்லி டூ இட். பட் இப்போதைக்கு ஈவன் பிளைண்டா ஜஸ்ட் டூ இட் அண்ட் சி இஃப் யூ கேன் மேக் இட் ஒர்க். ஓகே, ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். நான் பேசுகிறப்பே எனக்கே தெரியுது என்னப்பா இது, புதுசாக ஒரு கிளாஸில் வந்துட்டு விபிஎன்ற ஹேஷ்ன்ற இன்கிரிப்ஷன்ற இது கமாண்ட் லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட ஒரு 10 கான்செப்ட் வருது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ நோ தேட். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஷாங்கிறது 2 விஷயம் வந்து எப்போவுமே இந்த விபிஎன் டனலில் முக்கியம். நான் அனுப்பிச்சது நடுவில் மாற்றப்படலையா, மாற்றப்படாததை மற்றவங்க புரியாமல் இருக்கா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஹேஷிங்கிறது இன்டெகிரிட்டிக்கு. நான் அனுப்பிச்சது மாற்றப்படலைன்றதுக்கு உண்டான அல்காரிதம் ஷா. நான் அனுப்புறத மற்றவங்களால படிக்க முடியாது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது இந்த AES 256. டிபின்றது டெட் பியர் டிடெக்ட். அதெல்லாம் வந்து இன்னொரு எண்டு வந்து உயிரோட இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இந்த ரிமோட் கேட்வேன்றது பப்ளிக் IP ஆஃப் FortiGate இன் ரீஜன் 2. ஸோ இங்கே வந்து நம்ம இதை போட போகிறோம். 1358 இதை வந்து போட்டாக்க, அதாவது அடுத்த ரீஜியனோட பப்ளிக் ஐபி, அடுத்த FortiGateஓட பப்ளிக் IP. ஏன்னா இது வந்து 48 போகுது. ஓகேயா? ஸோ இந்த PSKன்றது தான் ப்ரீஷேர்ட் கீ. இதுதான் நேற்றுக்கு பேசிட்டு இருந்தோம். சர்டிஃபிகேட் வச்சும் ஆத்தன்டிகேட் பண்ணலாம், ப்ரீஷேர்ட் கீ. ஸோ இந்த ப்ரீஷேர்ட் கீன்றது என்னென்னா இனிஷியல் கீ. இந்த தமிழ் பூமின்னு கொஞ்சம் போட்டு விட்ருக்கோம். பட் அதுக்கப்புறம் அது செஷன் கீயும் நெகோஷியேட் பண்ணும். அதான் சொல்கிறேன், இது வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக் IPsec. ஸோ இப்போதைக்கு ப்ரீஷேர்ட் கீயை வச்சு நம்ம செஷன் செட் பண்ண போகிறோம். 2 எண்ட்லேயும் அது மேட்ச் ஆகணும். ஸோ ஐ வில் ஆல்சோ ஷோ யூ வாட் இட் இஸ் when we do the region 2. இன்றைக்கே region 2வும் பண்ண போகிறோம். பேக் டு region 1. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ரவுட்டை செட் பண்ணி ஹோப்ஃபுல்லி மணி எப்பயே 7:50 ஆச்சு, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னைக்கு. ஸோ பண்ணி வில் மேக் ஷுர் தட் த லினக்ஸ் VM ஹியர் கேன், இப்போதைக்கு வந்து இப்போ இந்த லினக்ஸ் VM போயிட்டு பிங் 10.2.1.100னா வேலை செய்யாது. இதுவும் பிங் 10.1.1.100னா வேலை செய்யாது. ஏன்னா நடுவில் இன்னும் VPN கனெக்ஷன்லாம் வரல. ஓகே, ஸோ we are going to set all that in a moment. So இந்த ப்ரீஷேர்ட் கீங்கிறது வந்து பாஸ்வேர்டா இப்போதைக்கு நீங்க கொடுத்துருக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து அந்த கீயோட நேமா? இல்லை, கீயோட நேம் இல்லை, பாஸ்வேர்ட் மாதிரி தான். நம்ம வந்து ஃபயர்வால் ஆல்ரெடி வந்து அந்த கீயை நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஃபயர்வால் அட்மின் பாஸ்வேர்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்ல, இந்த கீ எங்க இருக்கு இப்போதைக்கு? இந்த கீ எங்கேயும் இல்லை, நம்ம செட் பண்றோம். இந்த டனலை பில்ட் பண்றதுக்கு 2 எண்டும் இதே சீக்ரெட் கீயை சொன்னாதான் இந்த டனல் பில்ட் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ஆத்தென்டிக். ஒரு மாதிரி இன்னாரோட தான் நான் பேசுறேன் அப்படிங்கிறதுக்கு நீயும் உன்னுடைய, இப்போ நம்ம 2 பேரும் வந்து இப்போ குழந்தைகள்கிட்டலாம் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. யாராவது ஸ்ட்ரேஞ்சர் வந்தாக்க வாட்ஸ் த கீன்னு கேளுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். ஸோ அவங்க ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி இது 5846ன்னு ஒரு குழந்தைகிட்ட இந்த 4 நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. யார் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாலும் வாட்ஸ் அவங்க சொல்லுவாங்களா இருக்கும் ஸ்ட்ரேஞ்சர், இது மாதிரி உங்கள் அம்மா தான் என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு. வாட் இஸ் த கோட்னு கேட்க சொல்லி குழந்தைங்க வந்து பழக்கப்படுத்துவாங்க. அவங்க அந்த 5846 சொன்னா தான் இட்ஸ் பிகாஸ் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த கோடை இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் அனுப்பிச்சுனாலும் அந்த கோடை கொடுத்துட்டு இந்த கோடை சொன்னாதான் என் பையன் பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அந்த மாதிரி இது ஒரு சீக்ரெட் கோட் டு மேக் ஷுர் தட் யார்கிட்ட நான் பேசுறேங்கிறது
அவங்களும் இதே சீக்ரெட்டை கன்வே பண்ணாதான் நான் இந்த இனிஷியல் டனலையே நான் பில்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம். சரியா? ஸோ இப்போ ஃபேஸ் 1 இன்டர்ஃபேஸை நம்ம போய் believe me, we will give ourselves 2 days to just go through this. So இங்க போயிட்டு command line interface போவோம், US West. So I'm going to copy this here. Okay, முடிஞ்சது. phase 1 முடிஞ்சது. இப்போ phase 2ல என்ன பண்றோம்? phase 1 ரெஃபர் பண்றோம். phase 1 நேம் வந்து VPN to region 2 சொல்லு. அதே மாதிரி ப்ரொபோசல். இதெல்லாம் என்ன மாதிரி கார்? எல்லா காரையும் இப்போ டனல் பில்ட் பண்ணியாச்சு, எல்லா காரையும் அலோவ் பண்ணப்பா அப்படின்னு சொல்றோம். ஸோ இதையும் நம்ம இங்க போட்டு விட்டுருவோம். இப்போ we need to do the same thing on the reverse side. So let me just copy this and then VPN to region 1 இதுவும் port 1 தான். equation 2 local gateway will be different. இது என்ன local gateway network interfaces போனாங்க port 1 sorry, port 1 is 102046. Okay, இதெல்லாம் ஒண்ணுதான். remote gateway will be this guy. அதே ப்ரீஷாட் கீ தான் வச்சுக்கணும். இது வந்து சொல்லுங்க. அந்த நேம் அதே இதை வச்சுக்கலாங்களா? VPN 2 region 2 நேம். அது ரீஜன் region 1 1 வச்சோம். இப்போ அது வந்து பேர் தானே இது VPN to region சாரி இது region 1 சாரி மை பேட். கரெக்ட் குட் பாயிண்ட். ஓகே, region 1 மற்றதெல்லாம் ஒன்று தான். ஸோ we are going to copy this. ஃப்ரைடே ஈவினிங்கும் நல்லா முடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. Okay, so I'm going to do this and then phase 2 copy பண்ண போறோம். இப்போ இந்த VPN ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல என்னாச்சு? சம்திங் ஹேப்பனிங். அதே மாதிரி இங்கேயும் ஷோ VPN IPsec phase 1 இன்டர்ஃபேஸ்னாக்க அது வரணும். PSK சீக்ரெட்டு இந்த மாதிரி வந்து இப்படிதான் என்கிரிப்ஷன்னாக்க ENCன்னு போட்டுருக்கு பாருங்க. ஸோ அப்படின்னாக்க அந்த நம்ம தமிழ் பூமின்றதை வந்து அது ஸ்டோர் பண்ணுறப்பே என்கிரிப்ட் பண்ணி புரியாத தமிழ் பூமி நம்ம 0 போட்டோம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. ஸோ அப்படிதான் அதுதான் என்கிரிப்ஷன். ஓகே, அதே மாதிரி phase 2 இன்டர்ஃபேஸ் எல்லாம் நல்லபடியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் FortiGate சமாச்சாரம். இங்க போயிட்டு மானிட்டர் போயிட்டு ஐ வாண்ட் டு see it easily IPsecனு போட்டேன்னாக்க இது IPsec டேஷ்போர்டுக்கு ஆட் பண்ண போறேன். அப்புறம் இங்க கிளிக் பண்ணி ஃபேவரட் ஆக்கி விட்டேன்னாக்க இங்க வந்துடும். ஓகே, it is still down. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஓகே, it is still down. ஏன் டவுன்? இன்னும் ஸ்டாட்டிக் ரவுட்டை நம்ம செட் பண்ணலை. பிகாஸ் இந்த இப்போ இப்போ இது பாருங்க. ஸோ இது ரவுட்டிங் டேபிள் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ரிமோட் கேட்வே இந்த அட்ரஸ் இது போர்ட் 1 வழியாக போகணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? நம்ம இது வந்து FortiGate 1 இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த கான்சோல் அண்ட் சே கெட் ரவுட்டர் இன்ஃபோ ரவுட்டிங் டேபிள் ஆல். ஸோ இது என்ன சொல்லுது? இது முக்கியம். ஓகே, ஸோ லெட் மீ டு திஸ் அகைன். இதை போட்டிங்கன்னாக்க
சீன்னா கனெக்டட் இன்டர்ஃபேஸ். கனெக்டட் இன்டர்ஃபேஸ் 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. 10.1.0024 போர்ட் 1ல போகுது. 10.1.00 10.1.10 போர்ட் 2 வழியா போகுது. இந்த 0000னாக்க இது ரெண்டும் எனக்கு தெரியலன்னாக்க நான் இது வழியா போட்டு விட்டுருவேன், போர்ட் 1ல போட்டு விட்டுருவேன் அப்படிங்கிறது அது அது பண்ண போகுது. ஸோ நம்ம வந்து இந்த கான்ஃபிக்ல என்ன சொன்னோம், 1358.236.150 இது வந்து போடணுன்னாக்க எது வழியா போகும், போர்ட் 1 வழியா தான் போகும். அது மேட்ச் ஆகும். அது கூட ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் நம்ம. ஸோ ரவுட்டிங் ஐ திங்க் டீட்டெயில்ஸ் ஏபிசிடி அட்ரஸ். ஓகே, ஸோ இது போட்டேன்னாக்க இதை போட்டேன்னு வச்சுக்கோங்க. 1038 என்ன சொல்லுது, போர்ட் 1 வழியா நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி அந்த எண்ட்லேயும் அது வரும் ரவுட்டிங் டேபிள். இப்போ நம்ம we need to go and set the policy, firewall policy. என்ன பாலிசி செட் பண்ணோம், போர்ட். ஸோ லினக்ஸ் டு லினக்ஸ்னு போடுவோமே. இன்கமிங் இன்டர்ஃபேஸ் இஸ் போர்ட் 2, அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ் இஸ் VPN டு ரீஜன் 1. அது ஒரு தனி இன்டர்ஃபேஸ் மாதிரி ஆயிடுது. இது வந்து இட்ஸ் கால்ட் அன் ஓவர்லே. VPN வழியா போ அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, VPN டு ரீஜன் 2 இப்போதைக்கு சோர்ஸ் ஆல் போடலாம், டெஸ்டினேஷனும் ஆல் போடலாம், சர்வீஸும் ஆல் போடலாம். எல்லாம் டெஸ்டிங்க்கு தான் இப்போ. ஓகே, அண்ட் அக்செப்ட். நேட் தேவை கிடையாது. ஸோ நேட் இருந்தும் இல்லாமையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல் செஷன்ஸ் லாகின் பண்ணுவோம், லாக் பண்ணுவோம். எனேபிள் திஸ் பாலிசி. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ திஸ் லினக்ஸ் டு லினக்ஸ். அதே மாதிரி அந்த எண்டும் we have to do that. So I'll make a cheat, show firewall policy, Linux to Linux. இதை வந்து அப்டேட் பண்ணி விட்டுருவோம். டக்குனு போட்டுடலாம். edit 0 எடுத்து விட்டுருவோம். ஸோ சோர்ஸ் போர்ட் 2, VPN டு ரீஜன் 1, இதெல்லாம் அப்படியே தான். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இதை போடுவோம். கான்ஃபிக் ஃபயர்வால் பாலிசி டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸ் மஸ்ட் பி செட். ஓகே, போடலையே நான். VPN டு ரீஜன் 1 போட்டேன் நான். நோட் செக் ஃபெயில் VPN டு ரீஜன் 1 டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸ் அது ஒர்க் ஆகலையா? ஸோ let me see. Show VPN டு ரீஜன் 2 போட்டு விட்டேன் நான். ஸோ நான் வந்து காப்பி பண்ணுறப்போ அப்படி தப்பாக காப்பி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு delete this. ஸோ சாரி, we are in ரீஜன் 1ல தானே இருக்கும். கரெக்டாக தான் இருக்குது. ரீஜன் 2 தான் இருக்குது. ஸோ ஓகே, ஃபயர்வால் what am I doing? Show firewall policy. அந்த இதில் லினக்ஸ் VM இருக்குது, லினக்ஸ் அவுட் பவுண்ட் இருக்குது, லினக்ஸ் டு லினக்ஸ்க்கு VPN டு ரீஜன் 2 இருக்குது. இங்கே வந்து இதை பண்ணணும். ஓகே, okay, so now here I have to come and do this guy. சரிங்களா, இது போயிடுச்சு பாருங்க. திடீர்னு அது போயிடும். அது கான்ஃபிக் ஃபயர்வால் பாலிசி. ஓகே, லினக்ஸ் டு லினக்ஸ். அண்ட் இப்போ we should see that policy here. Linux to Linux, Linux VM implicit denial, Linux outbound எல்லாம் இருக்கு. So will this come?
இந்த VPN வர வைக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஹார்ட். சம்திங் ஆர் அதர் கோஸ் ராங். ஓகே, ஸோ why is this not working? ஸோ இதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். VPN to region நாம 1. இன்னும் டிராஃபிக் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைல்ல சார்? இது ஸ்டார்ட் பண்ணாதான் இதை அப் ஆகுமா இல்ல? குட் கொஷின். அதனால தான் வந்து இந்த டிபிடின்னு போட்டிருக்கோம், டெட் பியர் டிடெக்ட்னு. ஸோ அதெல்லாம் வந்து இட் ஷுட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட். நவ் லெட்ஸ் கோ பேக் டு த செக்யூரிட்டி குரூப் அகெயின். ஸோ அதுவும் வந்து இட் ஷுட் அலவ். இது வந்து போர்ட் 500 and 4500 தான் இந்த டிராஃபிக் ஓடும் வண்டி. ஐபிசெக் டிராஃபிக்ன்றது போர்ட் 400 யூடிபி 500 and 4500. ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணேன்னு நினச்சேன் நான். ஸோ லெட் மீ டேக் அ லுக் அட் தட். போர்ட் 1 பார்த்தோம்னாக்க பப்ளிக் அலவ். ஸோ கஸ்டம் டிசிபி சி அது இல்லை, அதனால அதை நம்ம ஆட் பண்ணணும், அப்போ தான் அது வரும். ஸோ யூடிபி custom UDP port 500 and custom UDP 4500. சரி ரூட். இதனால தான் இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து இங்கே நட்டரில் உட்காந்துட்டு நிறைய வேலை பண்ணுது. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு ட்ரபிள் ஷூட் தட். ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து அதை ஓப்பனாக விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து பட் இந்த எக்ஸசைஸ்க்காக வந்து ஐ வாண்ட் டு ஷோ யூ தட் செக்யூரிட்டி குரூப்பை பார்க்காம இருக்கவே கூடாது. பப்ளிக் அலவ், edit inbound rules, add rules, custom UDP 500. இது வந்து இது முடிஞ்ச பிறகு வருதான் பார்ப்போம். ஓகே, நவ் சார் இது சார் 2 போர்ட் கொடுக்கணும், ரேஞ்ச் கொடுக்காம மேபி அவுட் கோயிங் இன்கமிங் வந்து ரெண்டுமே தனியாக கொடுக்கறதுனாலயா? இல்லை 500ன்றது வந்து இந்த நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தோம், சோர்ஸ் நேட் டிநேட். ஸோ அது என்ன ஆகும்னாக்கா சில சமயம் இந்த ஐபிசெக் வந்து இந்த இனிஷியேட்டிங் பாயிண்ட் வந்து ஒரு நேட் டிவைஸ்க்கு பின்னால் உட்காந்துருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 48 நேட் டிவைஸ், பட் சில சமயம் என்ன ஆகும்னாக்கா இப்போ சே ஒரு கேரியர் டிவைஸ் இருக்குது, ஒரு மோடம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அவங்க ஒரு நேட் பண்ணுறாங்கன்னாக்க இந்த நேட் ட்ரெவர்சல்னு சொல்லுவாங்க, நேட் -T. அது வந்து 4500 வழியாக போயிட்டு என்னவோ ஒரு ஜெகதலபிரதம் பண்ணி அந்த ஐபிசெக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் அலவ் 500 and 4500 in our security control for IPsec to work. Now this has come up. எல்லாம் வந்து பச்சையாக இருக்கு பாருங்க, இந்த பக்கமும் பச்சையாக இருக்கணும். If I refresh, okay, now can I ping? Still I cannot ping. Why is it? So let's go to the routing table and see. Get router info, routing table, details, say 10.2.1.100. இதுவும் போச்சு. Get router. என்ன சொல்லுது? port 1 வழியா அனுப்புனது. We should not go through port 1. We should go through the VPN connection. So இங்கே வந்துட்டு static route ஒன்று செட் பண்ணுவோம். Create new 10.2.1.0/24. இன்டர்ஃபேஸ் எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போகிறோம்? VPN to region 2 வழியா. ஓகே, ஸோ அதை இங்கே செட் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்துட்டு you have to do the reverse. Network static routes, create new
10.1.1.0/24 interfaces VPN to region 1. Okay. இப்போ if we go and do this command, இப்போ VPN region 2 வழியா போன்னு சொல்லுது. இப்போ now are we able to ping? Okay, still not able to ping. Why is that? Okay. So இங்க என்ன இருக்கு? Oh, so okay. So VPN region 1 வழியா VPN is up. Let's take a look at the firewall policy. Port 2 to VPN to region 1 allow பண்றோம். Linux to Linux இங்க policy and objects, firewall policy. Port 2 to VPN to region 2 allow பண்றோம். Okay, so that is in place. Why is this not working? 10 to 1.100. So முதல்ல நம்ம diag பார்ப்போம். Diag, NIF, packet, any, ICMP. உள்ள வருதான்னு பார்ப்போம். 4. Okay. So இது port 2 வழியா வருது. VPN-டையும் அனுப்புது அது எக்கோ ரிக்வெஸ்ட. இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த FortiGateல அனுப்பிச்சது இங்க வருதான்னு பார்ப்போம். Diag, NIF, packet, any, ICMP. அதான் பிங்கோட புரோட்டோகால் வந்து ICMP. அங்க அனுப்பிச்சது இங்க வருது. VPN to region இன்னும் உள்ள வருது. ஆனா திருப்பி பதில் இல்லை. ஓகே, ஸோ சாரி, இன் வருது, ஆனால் அது போர்ட் 2 வழியாக வெளியில் போடல. ஸோ இட்ஸ் FortiGate 2 இஷ்யூ. ஸோ FortiGate 2 இஷ்யூ என்ன இஷ்யூவாக இருக்கும்? ஸோ 10 to 1.100 அது ரவுட்டிங் டேபிள பார்ப்போம். இது நேட்டிங் பண்ணுமா சார்? அதை இல்லை ரீரூட் பண்ணுமா? சாரி, திருப்பி சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்த கேஸ் மாதிரி வந்து இதை வந்து வாங்கி அந்த அப்ராப்ரியேட் போர்ட்டில் திருப்பி அனுப்பணும்ல. அதெல்லாம் வந்துச்சுனாக்க ஐ திங்க் ஐ நோ வாட் த ப்ராப்ளம் இஸ். ஸோ வந்த பேக்கெட்டை திருப்பி அனுப்புறதுக்கு வழி தெரியும். இப்போ எங்கிருந்து வருது? 10.1.0.104லேருந்து 10.2க்கு வருது. ஐ தாட் இட் வாஸ் 10.1.1. 10.1.0ன்னு செட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை. ஓகே, ஸோ இது வந்து 10.1 சாரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 10.1.0 10.1.1. ஏன் 10.1.0 வருது? ஏன்னா நேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நேட் பண்ணுறதுனால அது 10.1.0 போகுது. 10.1.0 போகிறப்போ இதுக்கு 10.1.0 எங்கே இருக்குன்றது தெரியாது. Get router info, routing table, details, 10.1.0.104 அப்படின்னா போர்ட் 1 சொல்லுது. போர்ட் 1 இல்லை, VPN வழியாக போகணும். ஸோ வாட் we can do is go to the static route and say 10.1.1.0/24 பல 10.1.0.0/16 போட்டு விட்டுறேன்னு வச்சுக்கோம். 10.1 உண்டான எல்லாமே வந்து VPN வழியா போன்னு சொன்னாக்க this should work. இன்னும் வேலை செய்யலையா? 10.1.0.0/16 ping என்ன வருது? 10.1.0லேருந்து 10.2.1க்கு போகுது. ஸோ get router info, routing table, details, 10.1.0.10.2.1.100 directly connected via port 2. ஸோ ஏன் திருப்பி இந்த லினக்ஸ் VM ஆன் பண்ணேன் நான். Linux VM is running. So okay, so let me ping the VM from here. Ping exec ping
10.2.1.100. Is it alive? VMA ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது? டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள். 10.2.1.100 ஏன் வேலை செய்யல? இட்ஸ் அ டைரக்ட் இன்டர்ஃபேஸ். அதாவது ரீபூட் பண்ணணுமா? 10.2.1.200. Oh my god. Okay. So 10.2.1.200ல தான் அந்த மிஷின் இருக்கு. So 10.2.1.200. So now we were pinging the wrong address. இப்போ இன்னும் வேலை செய்யலையா? 10.2.1.200. ஸோ இங்கே என்ன போட்டேன் நான் ஸ்டாட்டிக் ரவுட்டில்? ஸ்டாட்டிக் ரவுட் 10.2.1. ஸோ 10.2.0.0 போட்டோம். Okay, so now this one does not know how to route it. Sorry, 16 போட்டு விட்றேன். Okay, so now this should work. 10.2.0.16. Okay, இங்கே என்ன வருது? Okay, 10.2.1. Okay, 10.2.1.200 தான் இது. 10.2.1.200. Okay, so 10.1க்கு அது திருப்பி அனுப்பணும். Why am I not seeing a packet back? So let's take a look at the security group for Linux VM. So இது வந்து 40K region 2ல இருக்கக்கூடிய ஒரு Linux VM. And so இதை click பண்ணேன்னாக்க should be allow any security group should not be blocking it. We'll see. Thanks for staying back. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா இதை கண்டினியூட்டி விட்டு இருந்தா மறுபடியும் செட்டப் பண்ணவே ½ hour ஆகும் நமக்கு. கரெக்ட். ஸோ இப்போ அது ஏன் சுற்றிட்டே இருக்குன்னு தெரியல. ஸோ லினக்ஸ் VM போயிட்டு நெட்வொர்க்கிங் இதனுடைய ப்ரைவேட் இன்டர்ஃபேஸில் போர்ட் 2ல ஏதாவது செக்யூரிட்டி குரூப் இருக்காங்க. ஓகே, okay, involved rules, all traffic, all are. Okay, இது வந்து security group. இது all traffic, all are, source is 0. Okay, so it is allowing all of that from a security group perspective. Why is this not working? 10.1.0.1.0.4 to 10.2. Okay, so 10.1.0.1.0.4 இன்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து VPN வழியா வருது. இப்போ ரோடிங் டேபிள் 10.1.0.1.0.4 10.1.0.1.0.4 10.1.0 VPN to region 1 tunnel static route இருக்கு. 10.2.1.200க்கு போகுது. 10.2.1.200. So that should go on port 2. Why is 10.2.1.200 not responding? Ping. Well, 10.2.1.200.
Linux host is alive. Why is the FortiGate not sending it out? So firewall policy-ல தான் இருக்கணும். இங்க என்ன போட்டிருக்கோம்? Linux to Linux. Wait. So இதனுடைய ரிவர்ஸ் நம்ம பண்ணணுமே. ஸோ லினக்ஸ் to Linux port 2லேருந்து VPNலேருந்து port 2க்கு போகிறதுக்கு நம்ம போடணுமே. ரைட்? ஸோ we need to create a reverse policy for this too. புரிஞ்சுதா? இது port 2 வழியா இன்பவுண்ட் வரல. VPNலேருந்து இன்பவுண்ட் வருது. ஸோ we have to create another policy. அதுக்கு வந்து இன்னொரு சிம்பிளிஃபைடு வே என்னன்னாக்க, இங்கே சிஸ்டம் போயிட்டு ஃபீச்சர் விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ்னு ஒரு ஃபீச்சர் விசிபிலிட்டி. மல்டிபிள் அதை எனேபிள் பண்ணாக்க ஒரே பாலிசிலேயே அதை போட்டு விட்டுலாம். ஸோ பாலிசி இன் ஆப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இங்கே போனீங்கன்னாக்க லினக்ஸ் டு லினக்ஸ் இருக்கு பாருங்க. இதை போயிட்டு இங்கே ஒரு டூலையும் வரலாம், விபிஎன் வழியாகவும் இன்பவுண்ட் வரலாம். அதே மாதிரி இங்கேயும் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் விபிஎனாகவும் இருக்கலாம், ஒரு டூவாகவும் இருக்கலாம். ஓகே, ஓகே, ரெண்டு பாலிசி கிரியேட் பண்றதுக்கு ஒரே பாலிசில ரெண்டு ஒரே entry பாலிசியிலே ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்றது இதுதான். ஸோ இங்கேயும் வந்து சிஸ்டம் பார்த்தீங்களா, இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ சிஸ்டம் feature visibility. It is a tough lab, okay? So I'm not denying that, but that's the whole purpose of the course, Linux to Linux. So port 2, VPN to region 2, VPN to region 2 to port 2. So that anything that is initiated from the other side will also work. So இங்கே நான் போயிட்டு ping என்ன அட்ரஸ் இது 10.1.1.200 தானே. Okay, both sides are working now. So if I go here, you will see incoming data, outgoing data. இங்கேயும் போயிட்டு ஐபிசெக் டேஷ்போர்ட் இன்கமிங் டேட்டா அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ரீஃப்ரெஷ் பட்டனை போட்டுக்கலாம். நீங்கள் போட்டிங்கனாக்க இந்த 53, 54, 18, 7.9 எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. So that is the second lab. Lot of configuration. Okay, so we will absolutely take 2 to 3 days just to go through this. Okay, it's not easy. I understand. Technical theory இருக்கு, நிறைய practicals இருக்கு. Everything is coming together. So எனக்கு வந்து உங்களுடைய சிச்சுவேஷன் புரியாமல் இல்லை, நிறைய தடவை சொல்லிட்டேன். ஐ ஹோப் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். பட் இதை வந்து பீஸ் மீலாக பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஸ்டாட்டிக் ராட், ஒரு நாளைக்கு இதுன்னாக்கா வந்து அந்த கண்டினியூட்டி இருக்காது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் பேக் 20 minutes. அஸ் யூ சி, யூனோ நானே வந்து இப்போ இன்னைக்கு செய்கிற போது வேலை செய்யலைன்னாக்கா எங்கே போய் பார்க்கறது, என்ன போய் பார்க்கறது, அதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யூனோ த ட்ரபிள் ஷூட்டிங் யூ ஹேவ் டு கோ த்ரூ, விச் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது FortiGate கமாண்ட் லைனாக இருக்கட்டும், டயாக் ஸ்னிஃப் பேக்கெட் முன்ன படித்தது தான் திருப்பி படிக்கிறோம். ஸோ ஒன் திங் யூ கேன் ஆல்சோ ட்ரை இஸ் விதவுட் NAT. இப்போ பாருங்க, NAT பண்ணதுனால எல்லாமே 10.1.0.104லேருந்து வராமல் இருக்குது. என்னத்துக்கு அது வரணும்? ஸோ லெட்ஸ் டிசேபிள் NAT. இங்கே போயிட்டு அண்ட் சி ஃபார் yourself. Linux 10.1.0.104 is not a Linux இது. That is because இது சோர்ஸ் NAT பண்ணதுனால வந்த வேணாம். NAT எடுத்துருவோம். இங்கேயும் NAT எடுத்துருவோம். It should still work, right? So Linux to Linux, இங்கேயும் சோர்ஸ் NAT எடுத்துருவோம். And okay, it's still working. And if you go here and see the diag command, see, எப்படி வருது பாருங்க, பியூட்டிஃபுல்லா. என்ன வந்தது? VPN to region 1லேருந்து இன் 10.1.1.200லேருந்து இங்கே வந்தது. போர்ட் 2ல இந்த FortiGate வெளில போட்டுச்சு 10.1 10.2க்கு. திருப்பி போர்ட் 2 ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு, திருப்பி அதை திருப்பி VPNக்குள்ளே போட்டுச்சு. 10.2 to 10.1 Linux to Linux communication without NAT. Okay, so to the extent possible நம்ம வந்து NAT வந்து அவாய்ட் பண்ணணும். பிகாஸ்
அந்த அட்ரஸ் போயிடும். இல்லாட்டா இது வந்து எப்படி 10.1.1.200னாக்க நமக்கு தெரியும் இது லினக்ஸ்லேருந்து வந்ததுன்னு. வேற இங்கே பாருங்க 10.1.0.104லேருந்து வருது. இது என்ன 10.1.0.104? அது FortiGate ஏன் இது FortiGate இனிஷியேட் பண்ண டிராஃபிக்கா இல்லை லினக்ஸ் விஎம் இதுவாச்சான்றது நமக்கு தெரியாது. ஸோ do it without NAT. So I will take questions for another 5-10 minutes and then I will leave you in peace. சொல்லுங்க. இப்போ இதே லேப் தான் நம்ம திரும்ப ஒரு 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஓவரால் மொத்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்ல? கரெக்ட். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னாக்க இங்கே நீங்கள் டேஷ்போர்டு வந்தீங்கன்னு வைங்க, ஸ்டேட்டஸ் சாரி அங்கேயே கூட போகலாம். அட்மின் போயிட்டு கன்ஃபிகரேஷன் பேக்கப் ஓகே போட்டிங்கன்னாக்க யூ கேன் பாஸ்வேர்ட்லாம் போட வேண்டாம். இட் வில் ஓகே போட்டிங்கன்னாக்க ஒரு எனக்கு வந்து டவுன்லோட் ஃபோல்டரில் ஸ்டே பண்ணி வச்சுருக்கு. அண்ட் தென் யூ கேன் கம் பேக் அண்ட் சே கன்ஃபிகரேஷன் ரெஸ்டோர் ஓகே போட்டிங்கன்னாக்க ரீபூட் ஆகும். ரீபூட் பண்ண பிறகு இட் வில் கம் பேக் டு வேர் இட் ஸ்டார்டட். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் தீஸ் ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் டு சே. ஸோ இனிஷியல் கன்ஃபிகரேஷனில் பேர் மினிமம் தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்ஃபிகரேஷனை நம்ம தான் பேக்கப் பண்ணி ரெஸ்டோர் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே வந்து இனிஷியல் கான்ஃபிகில் போட்டாக்க அது மாறிட்டே இருக்கும் அது, ரைட்? ஸோ யூ ஜஸ்ட் நீட் பேசிக் கன்ஃபிகரேஷன் டு கெட் ஆக்சஸ் டு த FortiGate. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறது இல்லை பெரிய இன்ஸ்டலேஷன் தாக்க மேனேஜர் டூல் வச்சு யூ ஹேவ் டு புஷ் தோஸ் பாலிசிஸ் அண்ட் கெட் இட் அவுட். வேற என்ன கேள்வி? இப்ப ஒரு கேள்வி என் சைட்ல இல்ல. ஏன்னா ஒருவேளை இந்த ரெக்கார்டிங் வீடியோ மறுபடியும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நினைக்கிறேன். யா இந்த கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது நீங்க செயலில போற கமெண்ட்ஸ். கரெக்ட். Totally understand. So I really hope that this recording worked. And ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. அவசியம் பாருங்க. இந்த லேப் வந்து நிறைய கான்செப்ட் நம்ம படிச்சதை இட் புட்ஸ் இட் டு ப்ராக்டிஸ். அது FortiGate எக்ஸ்போஷராக இருக்கட்டும், VPN-ஆக இருக்கட்டும், ரவுட்டிங் டேபிளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இதில் ஒன்று கூடி வருது. ஸோ இட்ஸ் குவைட் காம்ப்ளெக்ஸ் கம்பேர்ட் டு லேப் 1. ஆனால் லேப் 1 பண்ணாதான் லினக்ஸ் ஹோஸ்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணி டிநெட் வழியாக ஆக்சஸ் பண்ணி பிங் பண்ண முடியும். அதனால தான் லேப் 1 முதல்ல பண்ணோம். இப்போ ரெண்டு பக்கமே அந்த லேப் 2யும் லேப் 1 மாதிரி பண்ணிட்டு as long as you can ping the internet, the source netலாம் பண்ணி I think pretty much everything came together in this lab. So enjoy the lab. I know it will be hard, but it's worth it. I tell you, it is worth it. It will go quite a way to feel confident. நம்ம பண்ணி நம்ம புரிஞ்சு இதெல்லாம் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு கான்ஃபிடென்ஸ் வருது இல்லையா? எவ்வளோதான் நீங்கள் பார்த்தாலும் நம்ம செய்கிற மாதிரி ஆகாது. அதனால் I urge you to spare your weekend and put some effort, a few hours into this. பிளைண்டாக பண்ணுங்க. அப்புறம் பிளைண்டாக பண்ணுறப்போ என்ன பண்ணேன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் பண்ணேன் அப்படிங்கிற கேள்விகளுக்கு நம்ம அடுத்த Monday, Tuesday, Wednesday I will set aside to answer your questions and see how we can get everything going. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம், கோஹோஸ்ட் பண்ணி விட்டுலாம். தென் யூ கேன் சே இது வேலை செய்யலை, ஏன் வேலை செய்யலை, என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் absolutely it will take the next 2 to 3 days. சார் அப்புறம் ஒரு சின்ன சஜஷன், நீங்க பண்ண மாதிரியே 10.1 வைக்காம ஒரு இதை 10.ல வச்சுட்டு இன்னொன்று வந்து 172 இல்ல வேற இதுலயே வச்சா தான் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நினைக்கிறேன். நோ யூர் ரைட். 172 வைங்க, 192, 168 வைங்க, அவசியம் அதை பண்ணுங்க. ஆக்சுவலாக ஐ ஸ்ட்ராங்லி என்கரேஜ் தட் யூ மஸ்ட் டூ தட். ஓகே, ஐடியலி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேற அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ டோன்ட் ஷேர் your configuration not for selfish reasons, but we must not want to influence. எனக்கு கற்றுக்கணுங்கிற போது வந்து அப்படிதான் கற்றுக்க முடியும். ஸோ பிக் சம்திங். எவ்வளோ ரேஞ்ச் இருக்கு, 10லயே 1000 இருக்கு, இன்னும் 172 to 171 இருக்கு, 192 to 168 the entire ரேஞ்ச் இருக்கு. எல்லாம் ப்ரைவேட் அட்ரஸ். ப்ளே வித் இட். அப்போ தான் ஸ்டாட்டிக் ரவுட் கரெக்டாக எப்படி செட் பண்ணுறதுன்ற தெரியும், என்ன மாஸ்க் போடணுன்றது தெரியும். இது சஜஷன் இல்லை, இது ஆல்மோஸ்ட் மேண்டேட்ரின்னு கூட சொல்லுவேன் நான். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் எனி ஆஃப் யூ. ஸோ கிரேட் சஜஷன், அப்சல்யூட்லி.
ஓகேயா? ஸோ ஓகே சார். இப்போதைக்கு வந்து இட்ஸ் டூ ப்ரெமச்சூர் டு ஈவன் ஆஸ்க் யூ டு ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ ப்ளே வித் இட். லெட்ஸ் கம் பேக் மண்டே அண்ட் தென் டாக் அபவுட் இட். ஓகே சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம்ஸ். நல்லா என்ஜாய் Thank you, sir. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. விபிஎனோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஓகே. குட் நைட். Thank you, sir. தேங்க்யூ. Good night, sir. தேங்க்யூ.